தமிழ் தமிழ் என்றாலே அமுதம் என்று பெயர். தமிழுக்கு 3 வகை தமிழ் வகைப்படும். ஒன்று இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் என்றாலே அழகான பாட்டுடன் வரும். இசை என்றால் தாளத்துடன் வரும். நாடகத்தமிழ் என்றால் நடித்து காட்டும் திறமை உள்ளவர்கள் தான் நாடகத்தமிழை பின்பற்றுவார்கள். இப்போது தமிழ் முத்தமிழ் மதுரையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. தஞ்சை, மதுரை என்ற பல போர்களில் தமிழ்நாட்டிலும் தமிழை போற்றி புகழ்கிறார்கள். நம் மொழியே தாய்மொழி தமிழ். எங்கேயாவது 12 எழுத்திலேயே நாம் பேச முடியுமா? உயிர் மெய் எழுத்து இரண்டிலுமே பேசுகிறோம் நாம். தமிழ் 12, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இவை சேர்ந்து ஆயுத எழுத்து 1. இவை 3 சேர்த்து 216 எழுத்திலே நாம் இயல், இசை, நாடகம் 3 கலந்து வரும். அவ்வகையான தமிழை நாம் சிறந்து போற்றுவோமாக. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் தெரியவில்லை என்றால் ஒரு மொழிப்பற்று இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் தமிழன் என்று நில்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நம் முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். ஏதிலும் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். கடலில் கப்பல் ஓட்டிய தமிழன் தமிழில் தான் பாடினான். பாரதியார் பிள்ளைப்பாட்டு, பாப்பா பாட்டு தமிழில் தான் பாடினார். நம் நாடே தமிழ்நாடு. தமிழை போற்றுவோம், தமிழ் மக்களை வாழ்த்துவோம். என் தேசம் இந்தியா, என் மக்கள் இந்திய மக்கள். என் மொழி தமிழ்மொழி. தமிழ் என்றாலே இனிக்கும். தமிழ் என்றாலே 216 எழுத்துக்களே. எவ்வகை பாடல்களும் இனிய தாய் பற்று, சகோதர பற்று, உடல் பற்று, உரிமை பற்று, இப்படி பல்வேறு மொழிகளில் தமிழை போற்றுவோம். தமிழ் மொழியை போற்றும். தமிழ் என்றால் என் உயிர். அதனால் தான் இவ்வாறு தமிழ் மக்களுக்காக நான் இக்கருத்தை கூறுகிறேன். வணக்கம். விடைபெறுகிறேன். என் ஊர் கனியம்பாடி. என் மக்கள் தமிழ் மக்கள். வாழியவே தமிழ், வாழியவே வாழியவே.